போட்ட உடனே அதுல தொண்டரடிப்பொடி ஆழ்வார் ஒரு சிறு கதை சொல்றார். என்னன்னா, அணில்னு ஒண்ணு, அது என்ன பண்ணிடுத்தோ இந்த குரங்குகளுக்கு உதவ வேண்டும், குரங்கெல்லாம் கொண்டு பாறையை போடுறது. இந்த அணில் என்ன பண்ணுமா, நேர கடல் ஜலத்துல போய் குளிச்சுருமா. குளிச்சுட்டு அதே ஈர உடம்போட வந்து கடல் மண்ணுல புரளுமா, தன்னை புரண்டுட்டு அதுல மண் ஒட்டிக்குமோனோ, திரும்பி ரெண்டு பாறைக்கு நடுவுல போய் மைய எப்படின்னு செலுத்துமா, அப்படியே அதுல மண் விழுமோனோ, அதை வச்சுன்னு மேசனரி ஒர்க் அது பார்த்துட்டு. தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பாசுரத்துக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணார். அந்த குரங்க பார்த்துட்டு இந்த இந்த அணிலாம் சொல்றதான், என்ன நீங்க இவ்வளவு மெதுவா வேலை பார்க்கிறீர்கள், ராம கைங்கரியம் பண்ண வேண்டாமா, வேகமா போய் பண்ணுங்கோ. அப்போ குரங்கு, இது பாருடா நம்மளை பார்த்து சொல்றது, புரண்டிட்டோடி சலமிலா அணிலம் போலேன்னர் ஆழ்வார். அப்போ ஒரு நம்பிக்கை என்னன்னா, ராமர் இப்படி 3 லைன் போட்டார், அது அணிலுக்கெல்லாம் வந்துடுத்து அப்படின்னு. இது ஒரு விதத்துல நான் நம்புவேன். ஏன்னா நான் யூஎஸ்க்கு போகும்போது பார்த்தா ஒரு அணிலுக்கும் 3 லைன் இல்லை. அப்படின்னா இந்தியன் அணிலுக்கு மட்டும்தான் இருக்குன்னா ராமர் போட்டானேன்னா, இது இந்தியன் அணில் ஏதாவது ஒன்று பிரீட் வந்து ஃபாரினுக்கு போயிருந்தாதான் அந்த இடத்துல அது 3 லைன் வரும். அதனால அதுக்கெல்லாம் பாவம் 3 லைன் இல்லை. இதுக்கெல்லாம் தான் நல்ல திருமண் போட்டு நல்ல ஊர்துவ பண்ற மாதிரி போட்டு வச்சிருக்கேன் ராமர். ஆச்சா, இப்போ இந்த குரங்கெல்லாம் சேர்ந்து நன்னா அணை கட்ட ஆரம்பிச்சது. சதயோஜன விஸ்தீர்ணாம் தசயோஜனமாயதான்னு ஏதோ சொல்லுவா. அதாவது இவ்வளவு 10 யோஜனாஸ் இன் விட்த், 100 யோஜனாஸ் இன் லென்த். 100:10 என்ன ரேஷியோ? 100:10 இல்ல, 100:10 என்ன ரேஷியோ? 10:1. கரெக்டா இல்லையா? இன்னைக்கு நீங்க போனேன்னா அந்த இந்த ஸ்ரீலங்காக்கும் பாரத தேசத்துக்கும் இருக்கிற கேப் பார்த்தேன்னா அந்த இடத்துல 35 கிலோமீட்டர்ஸ் அந்த சேது, 3.5 கிலோமீட்டர்ஸ் விட்த். 35:3.5 என்ன ரேஷியோ? 10:1. அதே ரேஷியோ வால்மீகி சொன்னதுலயே தான் இருக்கு. இப்போ அந்த சேத்து மேல எல்லா குரங்கையும் கூட்டு நடக்க ஆரம்பிச்சார். இதுகளுக்கெல்லாம் ஒரே சந்தோஷமா. பேர்த்தன மலை சில பேர்க்க நின்று ஈர்த்தன சில சென்னி ஏந்தின தூர்த்தன சில தூர்க்க நின்று ஆத்தன சில ஆடிப்பாடின. அப்படி போயிட்டா இப்போ லங்காக்குள்ள போன உடனே பட்டினம் வராது. அங்கதான் நான் சொல்லிட்டேனே, காடெல்லாம் இருக்கும், காடான மலை இருக்கும். மலையை தாண்டி போனாதான் திரிகூட்ட பர்வதத்துக்கு மேல ஒரு அரண்மனையில ராவணன் இருப்பான். ராமர் உள்ள போக முடியாது, இந்த காடெல்லாம் கடந்து போனோம், நாட்டுக்குள்ள போக முடியாது ராமர். அப்படி இருக்கும்போது இந்த சுக்ரீவன் என்ன பண்ணிட்டான், கிடுன்னு சுவேலம்ங்கிற பர்வதத்துல தாவி இந்த ராவணனை போட்டு கடிச்சு கொதறி அவனுடைய கிரீடத்தை எடுத்துன்னு வந்துட்டான். ராமர் சொன்னார், குரங்கு புத்தியே காமிச்சுட்டியப்பா, ஒழுங்கா நேரடியா போய் சண்டை போடலாம்னு போனா நீ இப்படி எல்லாம் கடிச்சுட்டு வந்தியான்னு நல்லாவே இல்லை. அதனால சரி வந்த அந்த கிரீடத்தை தான் வச்ச. விபீஷணனை ராஜாவாக்கிடலான்னு உடனே ராஜாவாக்கிட்ட. விபீஷணா, நீ இனிமேல் லங்காதிபதி. உடனே எல்லாம் சுத்தி கித்தி பார்த்தா, என்ன சார் இவர் ஒண்ணுமே புரியவே மாட்டேங்கிறது, இன்னும் ராவணனை ஜெயிச்ச பாடு இல்லை, அதுக்குள்ள இவனை ராஜாவாக்கியாச்சு. ஓஹோ, இவன் தான் ராஜா. உடனே லக்ஷ்மணன் வந்து கேட்டார், அண்ணா யாருக்கும் நான் கேட்கறது காதுல விழாது, உன்கிட்ட கேட்கிறேன், சட்டுன்னு நீ லங்காதிபதியா இவன் ஆக்கிவிட்ட, நாளைக்கே ராவணன் வந்து உன் காலில் விழுந்து என்ன மன்னிச்சுடுறாமான்னு சொன்னியான்னு என்ன பண்ணுவேன், தர்ம சங்கடம் ஆயிடாதா? ஏன்னா லங்காவை தூக்கி விபீஷன் கொடுத்துட்டியே. அது ப்ராப்ளமே இல்லை விபீஷணா. ஒருவேளை நாளைக்கு ராவணன் வந்து என் காலில் விழுந்தா, விபீஷணா நீ லங்கையை பார்த்துக்கோ, ராவணா நீ அயோத்தியாவை பார்த்துக்கோன்னு அயோத்தியாவை தூக்கி அவன் கையில கொடுத்துருவேன். ஆச்சா, இந்த இடத்துல இவாள்லாம் போயிருக்கா. அப்போ அங்கதனை கூட்டு சொல்ற ராமர், நீ போய் வேணா ராவணன் கிட்ட ஒரு தடவை வார்னிங் கொடுத்துட்டு வாப்பா, சண்டையெல்லாம் வேண்டாம், சண்டைனா இருதரப்பிலும் எல்லாரும் செத்து போவா, வேண்டாம், அவங்ககிட்ட போய் சொல்லி இப்ப கூட சீத்தையை கொடுத்துரும், நாங்க ஃபிளைட் டிக்கெட் வாங்கிட்டு நாங்க போய்க்கிறோம், எல்லா குரங்குக்கும் நாங்க அப்புறம் வந்து ரோட்ல வந்து ஏதாவது டிராவல்ஸ் மாதிரி பஸ் அரேஞ்ச் பண்ணி வந்துட சொல்றேன், நாங்க இப்பவே ஃபிளைட்ல கிளம்பி போயிட்டோம். அங்கதன் போனான். பூதநாயகன் நீர் சூழ்ந்த புவிக்கு நாயகன், அப்பூமேல் சீதை நாயகன், வேறுள தெய்வநாயகன், நீ செப்பும் வேதநாயகன், மேல் நின்ற விதிக்கு நாயகன், தான் விட்ட தூதன் யான் பணித்த மாற்றம் சொல்லி வந்தேன் என்றான். அப்பா வேதநாயகனின் தூதுவன் நான். அப்போ ராவணன் யார் பேச்ச கேட்பான்? கேட்கல. சண்டை தான், லெட்ஸ் கம் மீட் இன் த வார் அப்படின்னு வாருக்கு வந்தா. வாருக்கு வந்தா என்ன எடுத்து ராவணன் வந்து நாகாஸ்திர பிரயோகம் பண்ணான். பாம்பா வரும்,
கிங் கோப்ரா, அந்த கோப்ரா, இந்த கோப்ரா, அப்புறம் என்ன கட்டு வீரியன், என்னென்னவோ இருக்கே பாம்பு வகைகள் எல்லாம் வர ஆரம்பிச்சுது. பூமியிலேருந்து கிளம்பி கிளம்பி வருது. ஒரு குரங்கையும் சுத்திக்கிறது ஒரு பாம்பு. அந்த பாம்பு சுத்திக்கிறதுங்கிறதுலயே எல்லாம் லோ பிபிஆய் மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. எல்லா பாம்பும் வந்து சுத்திக்கிறதா. பெரிய கிங் கோப்ரா வந்து ராமரை சுத்தி நுடுத்து, இன்னொன்னு லக்ஷ்மணனை சுத்தி நுடுத்து, எல்லாரும் கீழே விழுந்திருக்கா. ராவணன் வெற்றி, எஸ் ட்வீட் பண்ணிட்டான் உடனே, ஐ ஹவ் ஒன் ராமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டான். இதான ஒண்ணு என்னாச்சு அப்படின்னா, என்னாச்சு, கருடன் வந்தார். கருடன் பறந்து வந்தார். முடிமேல் நிமிர்ந்து முகில் ஏறு கையன், முகில் மேல் நிமிர்ந்து ஒளியான், அடிமேல் விழுந்து பணியாமல் நின்ற நிலை உண்ணி உண்ணி அழிவான், கொடிமேல் இருந்து இவ்வுலகு ஏழோடு ஏழ் தொழ நின்ற தோளும் இளனாய் படிமேல் எழுந்து வருவான் விரைந்து பல்கால் நினைந்து பணிவான். அப்படியே கை தொழுத கையோடு கருடகதியோடு கருடன் வந்தாராம். அந்த இடத்துல கருடன் வந்தார். இது பெரிய விஷயம். ஏன் சொல்றேன்னு கேளுங்க. அதுல 2-3 விஷயம் அடங்கியிருக்கு. ராமன், நாராயணன் ராமனாக அவதரிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னார். ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம். நான் இறைவனாக இருப்பினும் இந்த பூ உலகில் பிறக்கும் போது சாதாரண மனிதன், மனிதனுக்கு உள்ள பண்புகள் இயல்புகள்ல எனக்கு இருக்கும். சீத்தையை தொலைச்சுட்டு ஓன்னு அழறார். ஐயோ சீதா அப்படின்னு அழறார். இறைவனா இருந்தா ஒரே ரிமோட் கண்ட்ரோல்ல சீதையை வாங்கிட்டு இருக்க மாட்டாரா? அழறார். சாதாரண மனிதனா கஷ்டப்படுறாரு, சாப்பிட்றாரு, தூங்குறாரு, எல்லாம் நடக்கிறது அவருக்கு. இப்ப ராமர் வந்து கீழே பாம்பு நாகாஸ்திரத்தால விழும்போது கருடன் வந்து விட்டார்னா இவருடைய கொள்கைக்கு நேர்மாறா போயிடாதா? ஏன்னா நாராயணனுடைய வாகனம் கருடன் எப்படி உதவலாம்னு இது பெரிய சர்ச்சை. அதுக்கு இங்க ஆச்சாரியன் ஒரு சமாதானம் சொல்லியிருக்கார். ஒரு விஷயம் என்னன்னா, கருடன் வைகுண்டத்திலேன்னு பார்த்துட்டு இருக்காரு. ஐயோ நம்ம நாயகனை பாம்பு சுத்தி நுடுத்தே, என்னால போக முடியாதே, அவர் சாதாரண மனிதனா வாழ்வேன்னு ஒரு கொள்கையில இருக்காரே, கருடனான தெய்வ பறவை நான் எங்கனே செல்வேன் அப்படின்னு தவிச்சுன்னு இருக்கார். அப்ப அவர் பக்கத்துல ஜட்டாயு வைகுண்டத்து. ஜட்டாயு எங்க போச்சு? ஆரண்யா காண்டத்திலே ராமர் மோட்சம் கொடுத்துட்டாரு. இப்ப ஜட்டாயு வைகுண்டத்துல தானே இருக்கு. ஜட்டாயுவும் கருடனும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஜாதி தானே, பக்ஷி ஜாதி, ஒரே கம்யூனிட்டி அவ 2 பேர். அதனால ஜட்டாயு வந்து, கருடா நீ போப்பா, நீ போப்பா. எப்படி ஜட்டாயு நான் போவேன், அவர் தான் மனுஷன்னு சொல்லியிருக்காரே. இதோ பாரு, சும்மா அதெல்லாம் ஜுஜுபி, அதெல்லாம் சொல்லியிருக்காரு அவர். என்னமோ தான் மனுஷன் சும்மா. மனுஷனா இருக்கிறவன் பறவைக்கெல்லாம் மோட்சம் கொடுக்க முடியுமா கருடா? எனக்கு கொடுத்தாரியா அவர்? சாதாரண மனிதனால கொடுக்க முடியுமா? நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு நாய் போயிட்டு இருக்கு, நாயே நீ மோட்சத்துக்கு போ, அது நம்மளை பார்த்து கேட்கும், நீ முதல்ல போவியா? இல்லையா? சாதாரண மனிதனால எப்படி மோட்சம் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் எல்லாம் இருக்கும். எப்போது ராமன் தன்னிலையே மறந்து மனுஷன் என்கின்ற எண்ணத்தை மறந்து தெய்வ நிலையை அடைந்து எனக்கு மோட்சம் கொடுத்தானோ, நீ போ, உன்னை ஏதாவது கேள்வி கேட்டா நீ சொல்லு, யோ நீ ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுப்ப, அப்போ சரி, நான் வந்தா மட்டும் தப்பான்னு கேளு. கருடன் பறந்து வந்தார். கருடன் பட் ஃபட் ஃபட்டன் பறந்து வரும் துவனிக்கும் போதே இந்த பாம்புகள்லாம், சுத்தி கிடந்த பாம்பெல்லாம் பயந்துன்னு பூமிக்குள்ள போயிடுது. இதுல ஒரு சூக்ஷ்மம், இதுக்கு நாகபாச படலம்னு பேர் கம்பராமாயணத்துல. இது ஒரு பெரிய விஷயம். கம்பர் என்ன பண்ணார், ராமாயணத்தை எழுதிட்டு ஸ்ரீரங்கத்துல அரங்கேற்றினாரா. அரங்கேற்றும் போது அங்க இருக்கக்கூடிய வைஷ்ணவாள்லாம் ஒத்துண்டா, விஷ்ணு பக்தாள்லாம். சரிப்பா, நீ நம்ம ஆள், ராமரை பத்தி எழுதியிருக்க, குட், உன் ராமாயணத்தை ஓகே நாங்க ஒத்துக்கிறோம், டாபால் சீல் போட்டு சைன் போட்டு அக்ரீட் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஆனா ஒண்ணு, இதை நீ பப்ளிஷ் பண்ணணும்னா சிதம்பரத்துல சிவபக்தாளா இருக்கக்கூடிய தீட்சிதர்கள் ஒத்துண்டாதான் நீ பப்ளிஷ் பண்ண முடியும். ஏன்னா நாங்க ஒத்துப்பா, நீ விஷ்ணுவை பத்தி எழுதியிருக்க, நாங்க ஒத்துண்டோம். தீட்சிதர்கள் ஒத்துண்டாதான். கம்பர் சரியா, ஐயோ இது பெரிய கஷ்டமா போயிடுதே, ஒருத்தருக்கிட்டே சிக்னேச்சர் வாங்கறதுக்குள்ளே போரும் இருக்கே. சரி, எவ்வளவு தீட்சிதர்கள் ஒத்துக்கணும்னா, ஏன்னா சிதம்பரத்துல 3000 அந்தணர்கள்னு பேர், 3000 பேரும் ஒத்துக்கணும். 3000 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒத்துக்கணும். வீடு வீடா நீ போய் சிக்னேச்சர் வாங்கக்கூடாது, எல்லாரும் ஒன்னா வந்து ஓகேன்னு சொன்னாதான். சரி, கம்பர் என்ன பண்ணார், ஓலையெல்லாம் எடுத்துட்டு பாவம் ஸ்ரீரங்கத்திலேயே நடந்து சிதம்பரத்துக்கு போனார். சிதம்பரத்துல ஏதோ ஒரு தீட்சிதர் வீட்டுல யாரோ கூட்டா, சுவாமி
கம்பர் மாதிரி தெரியறது. உள்ள வாங்க உள்ள வாங்க, இப்பதான் நடராஜர் பிரசாதம் வந்திருக்கு, முளகோரையும் இது கத்தரிக்காய் கொத்ஸும் வந்திருக்கு, நல்லா சாப்பிட்டுட்டு போங்க. கம்பர் வந்து ஓலையெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு, தீட்சிதரே ஸ்ரீரங்கத்திலே நான் அமிச்சா என்னுடைய ராமாயணத்தை நீங்க 3000 பேரும் ஒன்னா சேர்ந்து அங்கீகாரம் பண்ணிட்டாதான் எல்லாம் பப்ளிஷ் பண்ண முடியுமா? அவர் சொன்னார், ஒரே கஷ்டம், என் வாழ்க்கையில நாங்க 3000 பேரும் ஒன்னா சேர்ந்ததே கிடையாது, எப்படிப்பா நீ ஒத்துப்ப? ஐயோ, இந்த கஷ்டமா நினைச்சு நேர சிதம்பரத்துக்கு கோவிலுக்குள்ள போயிட்டார் அதான் கம்பர். அங்க ஒரு இடத்துல நின்னா நீங்க நேர பார்த்தா பெருமாள் கோவிந்தராஜர், இந்த பக்கம் பார்த்தா நடராஜர். சிவனை பிரார்த்தனை பண்ணார், என்னையா நீர் என்னன்னா ஸ்ரீராம ராம ராமே தீங்கிறீர், அந்த ராமரை பத்தி நான் எழுதினா ஒரே கஷ்டமா இருக்கேன், என்ன பண்றதுன்னு பிரதட்சிணம் பண்ணிட்டே இருந்தார். பிரதட்சிணம் பண்ற சமயத்துல நட சாத்தின்னு போயிட்டாவா, கோவில் கதை சாத்தின்னு போயிட்டா, அவன் அங்கேயே படுத்துட்டார். அப்ப சிவபெருமான் பிரத்யக்ஷமாய் சொன்னார், கம்பரே இப்ப ராத்திரி 2 மணி ஆறுது, உடனே இந்த கோவில் மதில்ல ஒரு சின்ன ஓட்டை இருக்கு, அது வழியா நேர சுடுகாட்டுக்கு போயிடும். ஆடி போய் எழுந்துட்டார் கம்பர். இது என்னையா இது, இப்படி எல்லாம் கூட ஒருத்தர் சொல்லுவாரா? பதராத்திரியில 2 மணிக்கு சுடுகாட்டுக்கு போகணும்ங்கிறார். இவர் அந்த இடத்துல இருக்காருன்னா இவர் வந்து சிவபெருமான், என்ன போங்கிறாரே, நான் பயப்பட மாட்டேன், சரி ஓலையெல்லாம் எடுத்துன்னு போயிட்டார். அங்க போனா 3000 அந்தணர்களும் அங்க இருக்கா. இதுல மத்தியானம் கத்திரிக்காய் கொச்சு கொடுத்தாரு பாருங்க ஒரு தீட்சிதர். அவர் என்ன பண்ணார், இவரை பார்த்துட்டார், ஐயோ இந்த ஆள் எங்கயா நம்மள தேடி நீங்க வந்தா, நீர் வாரும் கம்பரே, நீர் எங்க இங்க? இல்ல சிவன் நீங்க போக சொன்னார், நீங்க 3000 பேரும் ஒன்னா சேர்ந்துருக்கீங்க. ஆமா ஒன்னா சேர்ந்திருக்கோம், ஆனா வர இடம்னு ஒண்ணு இருக்குல்லப்பா, இங்க வந்திருக்கியே. இல்ல ராமாயணத்தை அங்கீகாரம் பண்ணணும்னா 3000 பேரும் ஒத்துக்கணும், நீங்க இங்கதான். ஐயோ என்னப்பா, அதுக்குன்னு ஒரு வரமுறை கிடையாதா? எங்க வருதுன்னு ஒரு இடம் கிடையாதா? சாங்ஷன் வாங்குறதுக்கு சுடுகாட்டு கூட வருவியா? அது இல்ல, இப்ப எதுக்கு நீங்க இங்கெல்லாம் வந்திருக்கீங்க? இல்லப்பா ஒரு சின்ன குழந்தை பாம்பு கடிச்சுடுத்து, அது போயிடுத்தும் நாங்க நினைச்சுட்டோம், போயிருக்குன்னு நினைக்கிற காரியம் பண்ணலாம்னு ஆரம்பிச்சிருக்கா. பாம்பு கடிச்சு போயிடுத்தா குழந்தை, போச்சா இல்லையான்னு தெரியல, அந்த பாம்பு ரொம்ப விஷமுள்ள பாம்பு, போயிட்டு இருக்கும். ஓஹோ, இன்னும் அந்த குழந்தை போயிடுத்தா இல்லையான்னு உங்களுக்கு தெரியலையா? அது தெரியலப்பா, போயிடுத்து நாங்க நினைச்சுட்டோம். இருங்கோ, நான் என்னுடைய ராமாயணத்துல யுத்த காண்டத்துல நாகபாச படலத்தை படிக்கிறேன்னு படிச்சா அடுத்த கணம் அந்த புள்ள எழுந்து உட்கார்ந்து நிறுத்தும். கம்பராமாயணத்துல இப்ப நான் படிச்ச பாசுரம்ங்கிறது நாகபாச படலத்திலேருந்து இருக்கக்கூடிய. சரி, இப்ப இப்படி சண்டை போட்டு இருந்தாளா, அதாச்சு. அடுத்த நாள் அடுத்த நாகாஸ்திரம் போட்டா திருப்பி ராமர் லோ பிபியா கீழே விழுந்துட்டார். இப்ப என்ன கருடன் வருவார், வரல. கருட பண்டிதர்னு அங்க ஒரு பெரிய டாக்டர் இருந்தார். அவர் என்ன சொன்னார், 4 மூலிகையை கொண்டாடினார். சரி எங்க சார் கிடைக்கும், பக்கத்துல ஏதாவது பொட்டி கடையில கிடைக்குமா? அதெல்லாம் கிடைக்காது, கைலாசத்துக்கு பக்கத்துல சஞ்சீவினி மலையில கிடைக்கும்னு. ஐயோ, இப்ப நேர பறந்து போ. ஹனுமார் தான் எல்லாருக்கும் அங்க SOS, இம்மிடியட் ஆக்ஷன். அவர் ஆம்புலன்ஸ் மாதிரி ஒயின்னு நேர வழி கொடுங்கள்னு சொல்லிட்டு அவர் வந்து தமிழ்நாடை கடந்து, தெலுங்கானாவை கடந்து, ஆந்திராவை கடந்து, ஒடிசாவை கடந்து, சத்தீஸ்கரை கடந்து, மத்திய பிரதேச கடந்து, உத்தராகண்ட கடந்து, உத்தரப்பிரதேச கடந்து, சிவாலிக கடந்து, ஹிமாச்சல கடந்து, கைலாசத்தின் அடிவாரத்துல சஞ்சீவனி பர்வதத்துல போய் அந்த மூலிகையை எடுக்கணும்னு போறார். பார்த்தா எல்லா இலையும் ஒரே மாதிரி இருக்கு. இப்போ புதுசா தளிகை பண்ண வருது பாருங்க குழந்தை, அதுக்கு உளுத்தம்பருப்பு, தோரம்பருப்பு, பைத்தம்பருப்பு எல்லாம் வித்தியாசமே தெரியாது. அதுகிட்ட நீங்க வந்து புதுசா கிச்சனுக்கு போன குழந்தைய போய் நீ உளுத்தம்பருப்பு எடுத்துன்னு வானா, அது உளுத்தம்பருப்பு எப்படி இருக்குன்னு கேட்கும். உங்களால எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. ஒரு மாதிரி அது வந்து அது ஒரு மாதிரி ஒரு கலர் இருக்கும், ஒரு மாதிரி ரவுண்டா இருக்கும், அதுக்கு எல்லாமே ரவுண்டா தான் இருக்கும். அது என்ன பண்ணிவிடும், நேரம் 5.5 பெட்டியே எடுத்துன்னு வந்துடும், இப்படி தூக்கிண்டு நீயே எடுத்துக்கோன்னு. அந்த மாதிரி ஹனுமார் என்ன பண்ணிட்டார், இவா 4 இலை சொன்னா எனக்கு எல்லா இலையும் ஒரே மாதிரி இருக்கு, பேசாம மலையை எடுத்துன்னு போயிடலாம். அதனால அந்த மலையை எடுத்துட்டு ஜாகிரதையா எடுத்துட்டு ஸ்ரீலங்கைக்கு வர்றார். அந்த மலையில இருந்து அந்த வாசனை புறப்படும் போதே எல்லாரும் எழுந்து உட்காந்துட்டான். நம்மளால என்ன பண்ணிருப்போம், அதே இடத்துல வச்சுட்டு இருப்போம் மலையை. அவர் பண்ணல, திரும்பி போய் கைலாச பர்வதத்துக்கிட்ட வச்சுட்டு வந்தார். சில பேருக்கு வஸ்துவை எடுத்த இடத்துல வைக்கவே மாட்டா. ஹனுமார் கிட்ட இந்த நல்ல பழக்கம் கொண்டு வச்சுட்டார். இந்த மாதிரி 2 தடவை பண்ணார் ராமாயணத்தை. ட்வைஸ் அவர் 2 பேர் மயக்கம் போட்டு ஹனுமார் தான் போய் எடுத்துன்னு வந்தார். ஹனுமாருக்கு இன்ஃபேக்ட் ராமர் ஏதாவது கொஞ்சம் தனி ஷேரே கொடுத்துருக்கணும் ப்ராப்பர்ட்டியில. அது ஏதாவது கல்யாணம் ஆலேங்க ஒரே சாக்கை வச்சுட்டு அவர் ஒன்றும் கொடுக்காமே இருந்துட்டார். அப்படி உழைச்சிருக்கார் ஹனுமார். அதனால யுத்தம் எல்லாம் நடக்கிறது. கும்பகர்ணன் மாண்டான், இந்திரஜித்து மாண்டான்.
எல்லாம் பெரிய விஸ்தாரமா 9 நாள் நான் ராமாயணம் சொன்னா டீட்டெயிலா சொல்லுவேன். இப்ப எல்லாரும் போயிட்டா. கடைசியில ராவணன் வந்தான். லக்ஷ்மணன் ஒரு வாட்டி மயக்கம் போட்டு விழுந்துட்டான். லக்ஷ்மணனுக்கு அடிக்கடி லோ பிபி. டாக்டர் நன்னா ஊர்கா சாப்பிடுங்கிறார். அந்த அளவு சரி. அவன் கீழே விழுந்த உடனே ராவணன் லக்ஷ்மணனை எடுத்துட்டு தன் அரண்மனைக்கு போயிடலான்னு நினைக்கிறான். லக்ஷ்மணன் இல்லைன்னா ராமருக்கு கை உடைஞ்சா மாதிரின்னு. ஆனா ஹனுமார் என்ன பண்ணார், ராவணன் எடுக்க போறான். ஏன்னா ராவணன் எடுத்து பார்த்தான், முடியல. கைலாசத்தையே தூக்கினவனால லக்ஷ்மணன் அசைக்க முடியல. அந்த கேப்ல ஹனுமான் ஓடி வந்து லக்ஷ்மணனை தூக்கின்னு போயிட்டார். இத சொல்றார் கம்பர். எடுக்கலுற்று அவன் மேனியை ஏந்துதற்கு ஏற்ற மிடுக்கிலாமையால் இராவணன் வெய்துரப்பி உற்றான். இடுக்கில் நின்ற அம்மாருதி புகுந்து எடுத்து ஏந்தி. ஹனுமார் தூக்கின்னு போயிட்டார். ஏன் சார், கைலாசத்தை தூக்கினவனால லக்ஷ்மணனை தூக்க முடியலையா ராவணனுக்குன்னா, அதை தூக்கும் போது பக்தி இருந்தது, இதை தூக்கும் போது காம வெறி இருந்தது. அதனால அவனால லக்ஷ்மணனை தூக்க முடியலையா. மாருதிக்கு இருந்த பக்தியால தூக்க முடிச்சுதான். அப்போ ராமனோட வந்து சண்டை போடுறார். யாரு, ராவணன். முதல் நாள் சண்டை போடுறார். போடும்போது மாதலின்னு இந்திரன் என்ன பண்ணிடுறான், தன் தேரு டிரைவர் எல்லாரையும் கூட்டி அனுப்புறான். ராமர் வந்து டிம் டிம் டிம்னு சண்டை போடுறார். ராவணனை நன்னா அடி பிச்சு போட்டு உதறிவிட்டார். ராவணனுக்கு எல்லா ஆயுதங்களும் கீழே போயிடுத்து, கீழே விழுந்தாச்சு எல்லா ஆயுதமும். ராவணன் அப்படியே நிராயுத பாணியா நிக்கிறான். அடுத்தது ராமனுடைய அந்த அம்பு வரும்னு நினைச்சான். ராமர், இதோ பாருப்பா, நிராயுத பாணியா நீ நிக்கிற, ரொம்ப கஷ்டமா இருக்கும் நான் பார்த்தேன். என்ன இருந்தாலும் நீ படிச்சவன், நல்ல குலத்துல வந்தவன், ஏதோ தப்பு பண்ணிட்டேன், நான் இல்லைன்னு சொல்லல. ஆயுதம் இல்லாத உன்கிட்ட நான் சண்டை போட மாட்டேன். நீ கொஞ்சம் நன்னா வீட்டுல போய் பூஸ்ட் ஹார்லிக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு நாளைக்கு வா. இன்று போய் நாளை வா. அதான் ராமர் ஸ்டைல்னா அதுதான் ஸ்டைல். அவருக்கு அவர் மேல நம்பிக்கை. அவர் சண்டை போடுறது கரெக்ட் காசுக்குன்னு தெரியுது. பயப்படவே வேண்டாம். எவ்வளவு பேர் ஒன்னா சேர்ந்தாலும் நான் அவளை எதிர்ப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு. அதனால போயிட்டு வான்னு சொல்லிட்டார். இப்போ ராவணன் வீட்டுல போய் யோசிக்கிறான், என்னையா வாழ்க்கையில படாத அவமானத்தை இன்னைக்கு நான் பட்டுட்டேனே, இன்று போய் நாளை வான் அவன் சொல்லிட்டானே. ரொம்ப வருத்தப்பட்டான். அடுத்த நாள் சென்றான். சென்ற போது ராமருக்கு அன்னைக்கு இந்திரன் என்ன பண்ணிட்டான், ஐ நீட் மை சேரியட் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வாங்கிட்டான். இந்திரன் கிட்ட நம்பவே முடியாது. இந்திரன் ராமர் வந்து ரதம் இல்லாம நிக்கிறார். அப்போ டக்குன்னு பார்த்தா ஹனுமார் அவரை தூக்கி நின்னுட்டார். ஹனுமந்த வாகனம் அப்படியே ராமரை பிடிச்சு நிக்கிறார். ராவணன் அம்பு போட ஆரம்பிச்சான். ஒரு அம்பு ராமர் மேல விழல. எங்க போறதுன்னு பார்த்தா ஹனுமார் மேல போட்டு இருக்கான். ஏன்னா ராவணனுக்கு எங்க ஊரை எரிச்சு, இருக்கிற ஹைவே எல்லாம் உடைச்சு, பில்டிங் எல்லாம் உடைச்சு, எல்லாம் லாஸ் பண்ணவன் இந்த குரங்கு. இந்த குரங்க முதல்ல அடிக்கணும்னு சொல்லிட்டு அடிச்சார். ராமர் இத்தனை நாள் பொறுமையோட இருந்தார். எனக்கு அடியவனாக இருக்கக்கூடிய ஹனுமான நீ எப்ப அடிச்சியோ இனிமேல் நான் பொறுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு அடி, ஒரே அம்பால 10 தலையும் எடுத்துட்டார். ஏன்னா ஒரு தலையா எடுத்தா சித்திரவதையான் இல்லையா. மெதுவா இப்போ ஒரு பல்லா இன்னைக்கு வாங்கோ, இன்னைக்கு ஒரு நாளைக்கு வாங்கோ ஒரு பல்லு பிடுங்குறேன், அடுத்த நாள் வாங்க ஒரு பல்லு பிடுங்குறேன், 32 நாள் வாங்க 32 பல்லும் பிடுங்குறேங்க. நம்ம என்ன சொல்லுவேன், சார் ஒரே நாள்ல எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுருங்க சார். சொல்லிடுவோமா மாட்டோமா, ஒரே அனிஸ்தீஷியா, லோக்கல் அனிஸ்தீஷியா கொடுத்து எல்லாத்தையும் எடுத்துருங்க. ஒரே 10 தலையும் எடுத்துட்டார். காசையாடி மூடி ஓடி காதல் செய்தான் அவனூர் நாசமாக நம்பவல்ல நம்பி நம்பெருமான் ஏசனின்ன பெருமான் எவ்வுள் கிடந்தானேன்னு ஆழ்வார். இப்ப ராவண வதம் ஆயிடுத்து. இப்போ ஹனுமான பார்த்து ராமர் சொல்றார், நீ போய் சீதை கிட்ட சொல்லிட்டு வா, ராவணனை ராமர் ஜெயிச்சாச்சுன்னு போய் சொல்லு. சீதை ஒரே டென்ஸ்டா இருக்கா. அவளுக்கு வந்து அப்பப்போ ரேடியோல இருந்து சிக்னலும் ஒழுங்கா வரமாட்டேங்குது. ஆண்டனாலாம் போட்டு பாக்குறா, ரேடியோ பக்கத்திலேயே உட்காந்துட்டு இருக்கா. இப்போது இப்போது யுத்தம் யுத்தம் யுத்தம்னே உட்காந்து இருக்கா. ஐயோ யார் ஜெயிச்சானே தெரிய மாட்டேங்குது. அப்போ ஹனுமான் ஓடி வரார். சீதை கவலையோட, ஹனுமான் என்னாச்சு? வாழி சோபனம், ஏழை சோபனம், ஏந்திழை சோபனம், மங்கள சோபனம் எல்லாம் நன்னா முடிஞ்சதுமா. அண்ணல் ராமர் ஜெயிச்சுட்டார். எஸ் அப்படின்னு ஒரே சந்தோஷம் சீதைக்கும் ஹனுமான். அப்போ சீதைய பார்த்து ஹனுமான் சொல்றார், வாங்கோமா ரொம்ப சந்தோஷம். அப்போ சீதை சொல்றா, அன்னைக்கு நான் அசோகவனத்துல யாருமே எனக்கு வந்து செய்தி சொல்ல மாட்டேங்கிறாளே, எனக்கு உதவுவார் யாருமே இல்லை என்று எண்ணத்தில் நான் தற்கொலை செய்யலாம் என்று நினைத்த பொழுது ஹனுமான்
நீ வந்து என்னை காப்பாத்தின. இன்னைக்கு மறுபடியும் யார் ஜெயிச்சிருக்கா யார் தோத்திருக்காங்கிற அந்த கவலையில இருக்கும்போது மறுபடியும் நீ தான் வந்து எனக்கு செய்தி சொல்ற. அப்பா நான் உனக்கு என்னப்பா அப்படி நல்லது பண்ணிருக்கேன்? எனக்கு நீ நல்லது மட்டுமே பண்ணிட்டு இருக்கியே ஹனுமான். என்னால ஒன்னே ஒண்ணு முடியும்பா, என் தலைய வந்து உன் கால்ல வைக்க முடியும். ஹனுமான், அம்மா அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்கோ.